ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். வாங்க, இன்றைக்கி புதுசாக ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது 65னால எல்லோரும் மொதலாக வந்துடுவாங்க. இன்றைக்கி வெஜ் 65 பண்ண போகிறேன். அது என்னென்னா சோயாபீன் 65 பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு ஹீட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறுதாக தான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேல் தான் நான் சேர்ப்பேன் மசாலாலாம். அது கூட வந்துடும், எல்லாமே மஞ்சத்தூள்லாம் போடுவேன். ஸோ 2 வாட்டி போடக்கூடாதுன்னு பண்ணியிருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. உப்பு ஒரு ½ டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேல் இதோட மெயினானது வந்துட்டு சிக்கன் 65 தான் நான் அதிகமாக ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு ஓகேனா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு சில்லி மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர், தனி மசாலா போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே சிக்கன் 65 பவுடர் தான் நான் காரத்துக்கும் போட்டுக்குவேன். அப்புறம் கரம் மசாலா போட்டுக்குவேன். மஞ்சத்தூள் ½ டீஸ்பூன், கரம் மசாலா ½ டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், இது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சோயாபீன்ஸ் வந்துட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி கையில் பனையறதுக்கு. இல்லாட்டி சுடும், கையில் பனைய முடியாது. மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு சுடுது, அதனால் நான் கரண்டி வச்சு தான் பனைய போகிறேன். ஆனால் கை வச்சு அமுக்கி பனைஞ்சால் தான் சூப்பராக மசாலா ஏறும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சு ஆற வச்சுருங்க. தண்ணி உங்களுக்கு புழிஞ்சும் இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவேன். நல்லா கிண்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா வந்து உங்களோட தண்ணியெல்லாம் உறிஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பயப்பட வேணாம். பாருங்கள், சூப்பராக மசாலா ஏறிடுச்சு எல்லாத்துக்கும். இப்போ நான் ஊற வச்சிட்டேன்னா இந்த செகண்டில் ஊற வச்சிடலாம். ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் பொரிக்கும் போது கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள ஆயிலில் பக்கத்தில் விடாதீங்க. சூடுபடும், தெரிக்கும், நம்ம மேலே தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கீர்த்தனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் தட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கீர்த்தனா கிச்சனை கண்டிப்பாக ஷேர் பண்ணி எல்லோரையும் டேஸ்ட் பண்ண சொல்லுங்கள் சமைச்சிட்டு.